Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இன்றைய புதிய கோணையம் பகுதியில் தமிழிந்து நாளிதழில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை திருப்புமுனையாகுமா தேர்தல் பத்திர விவகாரம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. திரு வே சந்திரமோகன் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து அலசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அரங்கத்திற்கு வந்திருக்கார். வணக்கம். கட்டுரை எங்கிருந்து தொடங்குறாரு அப்படின்னா, இந்திய அரசியலில் மிஸ்டர் கிளீன் அல்லது திருவாளர் பரிசுத்தம் அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் திரு ராஜீவ்காந்தி, இன்னொருவர் திரு நரேந்திர மோடி. ஆனால் சமீப நாட்களாக பாஜக அரசு மீதான திரு மோடி மீதான விமர்சனங்கள் அதிகமாகி கொண்டிருக்கு. ஆனாலும் கூட மோடி அப்பழுக்கற்றவர் என்ற பிம்பத்தின் மூலமாக மீண்டும் மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு பாஜக தரப்பிலையும் சொல்லப்படுகிறது. கருத்து கணிப்புகளும் சொல்றாங்க. தேர்தல் பத்திர விவகாரம் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதா அப்படின்னு அந்த கட்டுரை கேள்வியோடு எழுப்புறாங்க. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா தேர்தல் பத்திர விவகாரம்? தேர்தல் பத்திரம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேசு பொருளாக ஆல்ரெடி ஆயிட்டுது. மக்கள் பிரச்சனையை தாண்டி இது ஊழல் பிரச்சனை அப்படின்றது எப்பவுமே பிரதானமாக பார்த்தீங்கன்னா ஊழல் என்பது ஒரு தேர்தலை சம்டைம்ஸ் மாத்திர தன்மையும் பார்த்துருக்கோம். நம்ம கடந்த காலத்தில் ஒரு சில நேரத்தில் அது ஒரு பேசு பொருளாக இருந்து பிரச்சாரத்துக்கு தேவைப்படுறதோட ஆட்சி மாறாத துணியையும் பார்த்துருக்கோம். இப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா UPA 1 ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்தது, ஊழல் குற்றச்சாட்டுகள். ஆனாலும் UPA 2 வந்துச்சு. NDA 1லையுமே ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் NDA 2 திருப்பி ஆட்சிக்கு வந்தது. அதே இப்போ நம்ம கடந்த காலத்தில் போய் பார்க்கும்போது போஃபர்ஸ்லாம் வந்தது, ஒரு சில ஸ்கேண்டல்லாம் வந்தது. அப்போ மாநில கட்சிகள் ஆட்சி இழக்கிறதையும் பார்த்தோம், மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி இழக்கிறதையும் பார்த்தோம். அப்போ ஊழல் என்பது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது ஒரு சில நேரத்தில் ஆட்சியை புரட்சி மாற்றி போடுற அந்த சக்தி இருந்திருக்கு. ஒரு சில நேரத்தில் அது வெறும் ஒரு பிரச்சார யுக்தி, ஒரு பேசு பொருளாகவும் போயிருக்கு. ஓகே, பழைய பாடத்தை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஆனால் திரு பிரணாப் முகர்ஜி போன்றவர்களே கடுமையாக எதிர்க்கிறாங்க, அனுபவம் போதாதுன்னு எதிர்க்கிறாங்க. அதனால் அவர் என்னன்னா, தான் அப்பழுக்கற்றவர், ஊழலுக்கு எதிரானவன் ஒரு பிம்பத்தை நிலைநிறுத்துவதற்கு ராஜீவ்காந்தி முயற்சிக்கிறார். ஆனால் போஃபோஸ் போன்ற விவகாரங்கள் அவருக்கு எதிராக முன்னிறுத்தப்படுது. அதே மாதிரி இப்போவும் தேர்தல் பத்திர விவகாரம் திரு மோடிக்கு எதிராக முன்னிறுத்தப்படுது, பாஜகவுக்கு எதிராக முன்னிறுத்தப்படுது. ஆனால் பாஜக அதை கையாளும் விதம் ரொம்ப அனாவசியமாக இருக்கு, ரொம்ப எளிதாக அதை கையாளுகிறார்கள். அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எளிதாக கையாண்டு விடுகிறார்கள். அது பெகாசஸ் விவகாரமா இருக்கட்டும், ரஃபேல் போர் விமானம் குறித்த ஊழல் குற்றச்சாட்டா இருக்கட்டும், அது எப்படி பாஜக எளிதாக கையாளுகிறது? அதாவது காங்கிரஸ்க்கு கடந்த காலத்துல நீங்க கோடிட்டு காட்டின மாதிரி அதை கையாளுவதில் சிரமம் இருந்தது. ஏன்னா அவங்களோட ஆட்சி என்பது நாங்க ஒரு பரிசுத்தமான ஆட்சி தரோம், நாங்க மிஸ்டர் கிளீன், ராஜீவ்காந்தி அப்புற்றவர், அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு, டெவலப்மெண்ட்டு பேசிட்டு, வேலைவாய்ப்பு, சமூக நீதி எல்லாம் பேசிட்டு ஊழலில் மாட்டும்போது அதிலிருந்து அவங்களால எந்திரிக்க முடியல. பட் வேறஸ் பாரதிய ஜனதா கட்சி அவங்க இந்துத்துவ அரசியல், இந்து ராஷ்டிரான்ற அரசியல்னும் போது இந்துக்களே ஒன்றுபடுங்கள், இந்துக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும், அந்த அரசியலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஃபேக்டர் பிரதான ஃபேக்டராக மாறிடுது. கடைசியில் தேர்தல் நேரத்தில் வரும்போது நீங்கள் மக்களை குழப்பமோ இல்லை பிளவுபடுத்தினா போதும். மக்கள்கிட்ட போயிட்டு ஊழல் இருக்கா இல்லையா, உங்கள் வாழ்வாதாரம் மாறி இருக்கா இல்லையா, வேலை வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் அந்த நேரத்தில் பதில். எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் எடுபடலை. எடுபடலை, தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், 10 வருஷமா எடுபடல. அப்போது என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சியோட அந்த பிரச்சார யுக்தி இருக்கு பாருங்க, அந்த பிரச்சார சக்தி. அதாவது அவங்க பாருங்க, ஒரு ராமர் கோயிலை கட்டுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு போல் பிளாங்காக வைக்கிறாங்க. CAA என்பது அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு போல் பிளாங்க் ஆகுது. அடுத்தது கிருஷ்ணர் கோயில் கட்டணும் அப்படின்றது. அப்போ அவங்களோட அஜெண்டா பார்க்கும்போது ஒரு இந்து நாடாக மாற்றணும், அந்த நாடில் வேலை வாய்ப்பு இருக்கா, வாழ்வாதாரம் இருக்கா, விவசாயிகள் தேவைப்படுற விஷயங்கள் கொடுக்கப்படுறதா அப்படின்றதெல்லாம் 2வது அல்ல 3வது காரணி. அவங்களுக்கு முதல் முக்கிய பிரதானம் இந்து ராஷ்டிராவாக இதை மாற்றணும். இந்துக்கள் இருக்கக்கூடிய, இந்துக்களுக்கும் ஒரு நாடு, அது இந்தியா, இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்ற அந்த கொள்கைக்கு தேவை எப்பொழுதுமே இருக்கிற அந்த காரணத்தினால் அந்த வாக்குகள் செலுத்துறவங்க தொடர்ந்து செலுத்துறாங்க, அவங்க செலுத்துறாங்க. அப்போ அங்கே காங்கிரஸ் கட்சியால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த மிஸ்டர் கிளீன் யாருமே இல்லை. இப்போ இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை. அதாவது இது தோலுரித்து காட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியிலையும் ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியிலையும் ஊழல்வாதிகள் இருக்காங்க. காங்கிரஸ் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி ஊழலால், பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாதிக்காத நிலையில் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை அவர் அழகாக சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய நிலைப்பாடு மாறி இருக்குங்கிறதையும் கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுறார். நாங்கள் ஊழல் கரை படியாதவர்கள்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்த பாஜகவினர்
தேர்தல் பத்திர விவகாரத்தை வந்து சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு திரு அமித்ஷா வந்து 20,000 கோடி தேர்தல் பத்திரம் மூலமா ஒட்டுமொத்தமா நிதி வந்திருக்கு. அதுல 6,000 கோடி தானே பாஜகவுக்கு வந்திருக்கு, மீதிலாம் மற்ற கட்சிகள் தானே வாங்கியிருக்கிறாங்கன்னு கேட்கிறதும். திருமிகு நிர்மலா சீதாராமன் வந்து தேர்தல் பத்திர முறைக்கு முன்பிருந்த நடைமுறை மட்டும் 100% குறைபாடு இல்லாமையா இருந்தது அப்படின்னு கேட்கிறது மூலமாக என்ன வார்த்தையவே அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கட்சிகள் மட்டும் என்ன உத்தமமா அப்படின்னு பாஜக கேட்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தங்களுடைய ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மாற்றி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஊழலுக்கு எதிரான நிலை மாற்றலை. அதாவது ஊழல் இருக்கக்கூடாதுன்றதுல எந்த அரசியல் தலைவருமே அந்த இடத்துக்கு புள்ளிக்கு போகல. இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம் என்னன்னா, நீதியரசர் சந்திரசூட் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 5 நீதிபதிகள் கேட்குற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியும். அரசியல் கட்சிகள் கூனி குறுகி நிற்கிறாங்க. இவங்க அனுப்பக்கூடிய அந்த மூத்த வழக்கறிஞர்களால் வாதங்கள் எடுத்து வைக்க முடியல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லணும், மக்களுக்கு தெரிய வரணும், நேர்மை இருக்கணும். அதெல்லாம் சந்திரசூட் ஐயா பேசிட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா இல்லை பிஆர் காவை இல்லை பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா 5 நீதிபதியும் வச்சு வாங்குன்னு வாங்குறாங்க. அப்போ இதுல வந்துட்டு என்ன சொல்றது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? வலுவான வாதங்களை வைக்க முடியல. இப்போ இதே காங்கிரஸ் கட்சி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுதுன்னா, நீங்க ஓகேமா, நீங்க காசு வாங்கலையா, நீங்க ஊழல் பண்ணலையான்னு கேட்கலாம். பட் நீதிமன்றத்தை எப்படி போய் கேட்க முடியும்? அந்த அழுத்தம் அதிகமா இருக்க காரணத்தினால இன்னைக்கு என்ன இடத்துக்கு வராங்கன்னா, அவங்க திருடலையா, இவங்க ஊழல் பண்ணலையா, இவங்க குற்றச்சாட்டு பண்ணலையான்னு சொல்லிட்டு தங்க மீது வரக்கூடிய அந்த கேள்வி கணைகளை மாற்று திசையில் திருப்பி விடுற வேலையை தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமா, அதாவது அவங்க பண்ணலையா அப்படி, அதாவது கேட்ட கேள்வி வந்து நீங்க வந்து வாங்குனீங்களா இல்லையா பணம், நீங்க வந்து இந்த மாதிரி மோசமான நிறுவனங்கள் ஐடி ரைடு அமலாக்கத்துறை வந்து தேர்தல் பத்திரத்தை வந்து ஏன் நடைமுறைப்படுத்துறீங்க, அதே மாதிரி ஏன் வந்து அதுல வெளிப்படை தன்மை இல்லை, பாண்டுக்கு நம்பர் இருக்கு, வாங்கின கட்சி எதுன்னு தெரியுது, அப்போ எத்தனாம் தேதி வாங்கினாங்க, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் மேட்சிங் கேட்குறாங்க. அதை வந்து இன்னும் வரலும் கொடுக்க முடியல. உச்சநீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் எதிர்க்கட்சிகள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படுது. அதாவது உச்சநீதிமன்றம் கேட்கிற கேள்விக்கு கோர்ட்ல பதில் கிடையாது. அதற்கு மாறாக வந்து காங்கிரஸ் அந்த வழக்கு தொடர்ந்தது யாரு? எதிர்க்கட்சிகள். அந்த எதிர்க்கட்சிகள் மீது வந்து அந்த கேள்விகளை மடை மாத்துறாங்க. தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டு எப்படி இப்போது அணுகப்படுது அப்படிங்கிறதும் கட்டுரையில 3 விதமாக பிரிச்சு சொல்லியிருக்காங்க. முதல்ல 2G ஊழல் முறைகேடு வருகிற போது திரு அண்ணா ஹசாரே போன்றவர்கள்லாம் ரொம்ப வலுவான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் ஊழலுக்கு எதிராக. ஆனா குஜராத் மாநில பெட்ரோலிய நிறுவனத்திற்கு வந்து 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டதாக 2012 மத்திய கணக்கு தணிக்கையாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது மாதிரி பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக அரசு சார்ந்த பாஜக அரசுகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன் வருகிற போதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகளோ தனிநபர்களோ வலுவான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன். இதுல இந்த அமைப்புகள் நீர்த்து போயிடுச்சா, இல்ல இந்த குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மை இல்லைங்கிறதுனால அவங்க அப்படி அமைதியா இருக்கிறார்களா? இல்லை, இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து ஐயா அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணும்போது நாடு தழுவிய வந்து ஒரு பாராட்டு இருந்தது. ஒரு வயதான காலத்தில் ஒரு முதியவர் வந்து நியாயமாக இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு, லோக்பாலை கொண்டு வரணும், போராட்டம் இருக்காரு. கூடவே வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா ராம்தேவ் அவர்கள் வந்து ஒரு யோகா பண்ணக்கூடியவர். அதாவது பாஜக அனுதாபியா போல பாஜக ஒரு தீவிர பக்தர் போல அவர் காட்டிக்கொள்ளவில்லை அன்றைய தேதியில். அப்போ இது போன்றவர்கள்லாம் அன்னைக்கு பண்ண அந்த விஷயங்கள் வந்து ஒரு பேசு பொருளாகி நாடு முழுவதும் சர்ச்சையாகி தொடர்ந்து வந்து பத்திரிகை ஊடகங்கள் அது காட்சிப்படுத்தி காட்டினது. அப்போ அது வந்து பிரச்சாரத்துக்கு வந்து வசதியாக இருந்தது. அப்போ நம் போன்ற பத்திரிகையாளர் கூட அன்னைக்கு என்ன நினைச்சிருப்போம்னா, பரவாயில்ல நியாயமான கேள்வி தானே கேட்குறாங்க அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி இருக்க இடன் எஜெண்டா என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிற அந்த யுக்திகளையும் அந்த பிரச்சாரங்களை அன்னைக்கு பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு பிறகு அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. அப்போ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு இருந்த அண்ணா ஹசாரே இன்னைக்கு எங்க இல்ல? அன்னைக்கு இருந்த அண்ணா ஹசாரே பாரதிய ஜனதாவால் இயக்கப்பட்டார்னு சந்தேகப்படுறீங்களா? இல்ல, பாரதிய ஜனதா இயக்கப்படலை. பாரதிய ஜனதாக்காக இவங்களே வந்து ஏங்கியா வேணுன்றதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த அவர் கீழே ஒரு 3-4 பேர் இருந்தாங்கல்ல. அம்மையார் கிரண்பேடி அவர்கள் வந்து போய் அந்த இயக்கத்தில் சேர வேண்டிய நோக்கம் என்ன? அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன காட்டிக்கிட்டாங்க, நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, ஊழலுக்கு எதிராக எங்கே இருந்தாலும் நான் அண்ணா ஹசாரோட சேர்ந்து குரல் கொடுப்பேன்ற மாதிரி தான் வந்தாங்க. அப்போ நீர்த்து போனது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தது. அதை வந்து பிந்தைய காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கினாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் என்பது 50 வருஷமா இந்த மண்ணில் இருக்குன்னா இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நேற்று இருக்குன்னா இருக்கு. அப்போ அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற விமர்சனம் வந்தது, பிரச்சாரம் வந்தது, குரல் எழுப்பப்பட்டது. இன்னைக்கு அதே பிரச்சனை இருக்கும்போது குரல் எழுப்பப்படவில்லை அப்படின்னா அப்போ நம்ம அதை சந்தேகப்படணும்ல. எங்கே போனாங்க அந்த வாய்ங்க எல்லாம்? இல்லை புதுசாக யாருமே வரலையா? அப்படி மீறி வரவங்க 1-2 பேர் ஊழல் பற்றி பேசுகிறவங்க பிந்தைய காலத்தில் போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றதையும் நம்ம பார்க்குறோம். இரண்டாவது அணுகுமுறை மாற்றம் என்னன்னா, 2G ஊழல், நிலக்கரி ஊழல்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் விவகாரங்கள் குறித்து கட்சிகள் ரொம்ப வலிமையாக பேசினாங்க. ஆனா இன்னைக்கு பிஜு ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள் வந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள்.
ஊழல் விவகாரத்துல காங்கிரஸை தனிமைப்படுத்தின மாதிரி இன்னைக்கு பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கு இந்த கட்சிகள் தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுறாரு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தல் அரசியலில் ஏற்படுத்தாதுன்ற நம்பிக்கையோடு அந்த கட்சிகள் இருக்கிறாங்களா, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்துக் கொள்பவர்கள்? இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இப்போ பிஜு ஜனதா தளக்கோ இல்லை நம்ம சமீபத்தில் பார்த்தோம் ஆந்திராவில் வந்து கூட்டணி பிஜேபி போனாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துச்சு. ஆனால் இப்போ அது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, ஒரு சிலர் போகிறாங்க. அப்போ இதற்கு என்ன பொருள்னா, அவங்க கட்டமைப்பு தான் அந்த விதம். திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா காலதாமதம் ஆகிடும். அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த எண்ணிக்கை தேவை. அப்போ இங்கே பிரதானமாக பேசப்படுறது வந்து ஆட்சி யாருக்கு, எண்ணிக்கை எவ்வளவு தான். இதில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஆளாக இருக்காங்களா, இல்லை மக்கள் அவங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்களா, அவங்க திருப்பி வருவாங்களா அப்படின்றத பார்க்கவில்லை. இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஆட்சிக்கு யார் வருவா, நமக்கு எது வசதியாக இருக்கும் அப்படின்ற அந்த பின்னணி தான். ஏனென்றால் அந்த பின்னணியில் தான் கூட்டணி வருது. இப்போ இல்லைன்னா பொதுவாக வந்து ஒரு எதிர்க்கட்சி நிலையில் இருக்கக்கூடியவங்க எதிர்க்க தான் செய்வாங்க ஆளுகின்ற அரசை. இல்லை அதுவும் ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுவும் இந்த நீதி அரசர்கள் கேட்குற கேள்விக்கு எலக்டோரல் பத்திர விஷயத்தில் பதில்கள் கிடையாது. இது ஒன்றி கிடையாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ எந்த பிரச்சனையுமே ஒரிசால இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள் இதுவரையிலும் மத்திய அரசை எதிர்த்து கேட்டதே கிடையாது. ஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயங்கள்னா கூட எதிர் அரசியல் பண்ணுவதில்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கூட்டணி கணக்குகள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த ஊழலை பற்றி இந்த போன்ற சிறிய கட்சிகளோ இல்லை மற்ற மாநிலத்தில் இருக்க பிராந்திய கட்சிகள் கூட பேசுவது கிடையாது. ஒன்று எதிர்க்கிறாங்க, இல்லைன்னா முடிஞ்சாலும் கூட்டணியில் போயிடுறாங்க. சரி, அடுத்து ஊடகங்கள் மீதான விமர்சனங்களையும் கட்டுரையாளர் வைக்க தவறல. இன்றைக்கு பெரும்பாலான வட இந்திய செய்தி ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு செயல்படுறாங்க. 2G நிலக்கரி ஊழல் வருகிற போதெல்லாம் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்த ஊடகங்கள் செய்திகள் போட்டது. தி இந்து, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ்கள்லாம் போபோ சம்பந்தமான கட்டுரை செய்திகள்லாம் கடுமையாக போட்டாங்க, விமர்சித்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து தேர்தல் பத்திரம் தொடர்பான செய்திகளை வந்து அந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தல ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டோடு செயல்படுத்துவதை தான் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரா? இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன்னா, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஊடகங்கள் அது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட பிரச்சனையும் சொல்கிறாங்க, நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க, திமுகவையும் விமர்சனம் பண்ணுறாங்க, திமுக செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட பார்க்கும்போது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட அந்த நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. இது வந்து இது குறிப்பாக இது வந்து நம்ம சமூகத்தை சார்ந்த, அது ஊடகத்தை சார்ந்த ஒரு விமர்சனம். இதை வந்து நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஜனநாயக கடமை இருக்குது. அதாவது யார் தவறு செய்தாலும் தவறு செய்யணும்னு அதை கோடிட்டு காட்டணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாரத் நியாய யாத்ரா போகிறாங்க பாம்பேயில். அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆந்திராவில் பேசுகிறாரு. இதை வந்து ஃபுல்லாக லைவ் காட்டுறாங்க பிரதானமாக. இதை வந்து செய்தியே காட்டுறது கிடையாது. அப்போது இந்த ஒரு பப்ளிக் அட்ரஸிங் ரேலியையே வந்து அவங்க குறைச்சி காட்டுறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய கேள்விகள் வருதுங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் விஷயமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்துலையும் வந்து அந்த குறுஞ்செய்தி வழியில் தான் அதிகமாக வருது. ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்றதில்ல. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு இருட்டடிப்பு செய்கிறாங்க. போதிய கேள்விகள், அதாவது ஊழல் அப்படின்னு வரும்போது அதில் வந்து எல்லாமே ஒன்று தான். நம்மளோட பார்வை வந்து இங்கே எதிரிலிருந்து தான் கேட்கணும். அந்த பார்வை இல்லைன்றதான் அது. கட்டுரையாளர் கட்டுரை எப்படி முடிக்கிறார்னா, போஃபர்ஸ் விவகாரம், நீர்மூழ்கி கப்பல் பேரம் உள்ளிட்டவை வந்து ராஜீவ்காந்திக்கு இந்த மிஸ்டர் கிளீன், திருவாளர் பரிசுத்தம்ங்கிற இந்த இமேஜை உடைச்சது. அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள், அதற்கு நிகரான குற்றச்சாட்டுகள் இப்போ திரு மோடிக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளோ, தேர்தல் பத்திரம் மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லைன்ற போன்ற விவகாரங்களாலேயோ எதிர்க்கட்சிகள் வலிமையான கட்டமைப்பை செய்ய வேண்டிய தேவை இருக்கு, எதிர் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு முடிக்கிறாரு. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்வதாக புரிந்து கொள்ளணுமா? இல்லை, இது கட்டுரையாளர் வந்து ரொம்ப கிளீனாக அழகாக முடிச்சிருக்காரு. அதாவது எங்கெங்கெல்லாம் ஊழல்வாதிகள் தவறு செய்கிறாங்க, எங்கே எதிர்க்கட்சி தவறுது, ஊடகம் அந்த நடுநிலையை எங்கே கோட்டை விடுது, இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு, இந்த இது மாறாதா அப்படின்னு வந்து ஒரு ஏக்கத்தோடு அவர் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து அவருக்கு கோடிட்டு கட்டுற மாதிரி இது எதிர்க்கட்சிகளோட வேலை ஒன்றி கிடையாது. எதிர்க்கட்சியிலே என்ன பிரச்சனைனா, அங்கேயே நிறைய பேருக்கு பயம் இருக்குது. எங்கே நம்ம மீது அமலாக்கத்துறை வந்துருமோ, ஐடி ரைடு வந்துருமோ. ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிறைய பேர் அன்றாடம் போய் சேர்ந்து கொண்டு தானே இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில். யாரும் வந்து நான் என்ன வேணால் ஆகட்டும், ஊழலுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அந்த நிலைப்பாடில் இல்லை. அவங்க போய் சேர்றதை பார்க்குறோம். அதேமாதிரி ஊடகங்கள்னு வரும்போது பெருசாக அது ஒரு பேசுபொருள் ஆக்குவதில்லை ஊழலை பற்றி. மாறாக பிரதமர் என்ன சொன்னார், ராகுல் காந்தி என்ன சொன்னார், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். இதில் வந்து கடைசியாக எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை பார்த்திங்கன்னா, மக்கள்கிட்டையும் பத்திரிகையாளர்கள் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் இந்த 2, அப்புறம் சுருக்கமாக சொன்னால் நீதிமன்றங்கள், இப்போ இந்த 3 ஓரளவுக்கு சரியாச்சுன்னா கூட மேபி அவர் அந்த கடைசியாக கேட்குறாரு கேள்வி, இது காலம் மாறாதா, இது இந்த சூழ்நிலை மாறாதா அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது ஜனநாயகத்தில் ஒரு 5 விஷயம். அப்போ அதில் வந்து ஊழல் கட்சிகளோ இல்லை அரசியல் தலைவர்களோ மாறுற ஒரு தன்மை நான் பார்க்கவில்லை.
அட்லீஸ்ட் வந்து பொதுமக்களோ இல்லை வந்து நீதித்துறையோ இல்லை ஊடகங்களோ ஒரு அளவுக்கு பண்ணாங்கன்னா இந்த தன்மை ஆட்சி யார் வேணா வரட்டும் போட்டோம் காட்சி, ஆனால் ஊழல் என்பது இந்த நாட்டுக்கு ஒவ்வாத ஒரு கேன்சர் கட்டி போல, அது வந்து கண்டிப்பாக அறுத்து எறியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புது புது அர்த்தங்கள் நிறைவு பெற்று. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.